கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தந்த வார்த்தையை உங்கள் மனதிலே நினைவிலே வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த வருஷம் புதிய வருஷத்திலே நம்முடைய சபைக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தை என்ன? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் 3 காரியங்களை பார்த்தோம். ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நான் உங்கள் மேல் ஆவலாக இருப்பேன், அதாவது இன்ட்ரெஸ்ட், ஆவலாக இருப்பேன், ஆதரவாக சப்போர்ட்டிவாக இருப்பேன். நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். 3வதாக நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். எனவே இந்த வருஷ தொடக்கத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் நம்முடைய மனது என்ன நினைக்கும், எதை எதிர்பார்க்கும் என்று சொன்னால், எல்லாருமே வருஷ தொடக்கத்தில் ஆசீர்வாதத்தை தான் விரும்புவாங்க. ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், தேவையில்லை, எனக்கு போதும், எனக்கு இருக்கிறது போதும், அல்லது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது உண்டா? இன்னும் எவ்வளவு நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்னும் பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தரணும் என்று தான் நம்முடைய மனம் எதிர்பார்க்குது. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் கூட எதிர்பார்க்குறது என்ன? இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியை குறித்து ஒரு மனதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஏனென்றால் இது முதல் வாரம், முதல் ஆராதனை என்று சொல்லும் பொழுது என்னவாக இருக்கும், எப்படியா இருக்கும்? இதை நான் நினைத்தேன். நீங்கள் நினைச்சிங்களோ இல்லையோ, என் மனசில் எனக்குள்ளே வந்தது. நான் அதற்காக ஜெபித்து, என்னுடைய ஆசை என்ன, வருஷ தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. புரியுதுங்களா? அப்போ ஆசீர்வாதமான வார்த்தையை, வசனத்தை தான் எல்லாருடைய மனமும் விரும்பும். தப்பு இல்லை, அது தவறு இல்லை. எனவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படியாக அந்த வார்த்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் இதற்கு இணையாக இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும், என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்ல அருமையான வார்த்தை. என்ன வார்த்தை? இப்போ நான் இதிலேருந்து எடுத்துக்கொண்ட வார்த்தையை இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. பெருகவே பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இந்த ஆராதனையில் நமக்கு அதுதானே வேணும். ஆசீர்வாதமான வார்த்தை. என்னது? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்ன செய்வேன், உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன்றார். போதுமா? ஒரே வார்த்தை முடிஞ்சு, அவ்வளோதான் செய்தி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு வரான். அப்புறம் என்ன செய்வாராம்? உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராம். அதானே வேணும். எல்லாருடைய விருப்பம் அதுதானே.
அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாரு? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ இந்த ஆண்டில், இந்த வருஷத்தில், இந்த வருஷ தொடக்கத்திலேயே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பெருக பண்ணுவேன். உண்மையாகவே எல்லாருடைய மனதிலையும் இருக்கிற ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விருப்பம் என்ன என்று சொன்னால், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு விவசாயம் செய்யட்டும், ஒரு தொழில் வியாபாரம் செய்யட்டும், எது செய்தாலும் சரி, அதில் ஒரு பெருக்கத்தை அல்லது பெருக வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். பொதுவாக இந்த உலக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எல்லா வளமும் பெற்று நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆடு மாடு வளர்க்குற சாதாரண ஒரு நபராக இருக்கட்டும், கவனிங்க, என்ன என்ன நினைக்கிறார்கள்? சாதாரணமாக ஒரு கோழி வளர்க்கட்டும், என்ன அவங்களுடைய மனசில் இருக்கிறது எண்ணம்? அது பெருகணும். ஆடு என்ன செய்யும்? ஆடு எதுக்கு? நிறைய பேர் ஆடு எப்படி வளர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்த்து அது குட்டி போட்டு என்ன சொல்கிறீங்க, அது பெருகணும். ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறாங்க, ஒரு முதலீட்டு என்று சொன்னால் அது பெருகணும். இப்படி ஒரு விவசாயம் செய்கிறாங்க, ஒரு பயிர் செய்கிறாங்க என்று சொன்னால் விளைச்சல் என்ன செய்யணும்? பெருகணும். இப்படி எல்லா நிலைகளிலும், எல்லா வளங்களிலும் பெருக வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் எல்லாருக்கும் இருக்கிறது. அது தவறல்ல, அது பாவமும் அல்ல. அப்படி நினைக்க தவறான இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவர்கள் நினைத்தது போல அல்லது நினைக்கிறது போல அல்லது அவங்க விரும்பினது போல அவர்கள் எதிர்பார்த்தது போல பெருகினார்களா, பெருகிறார்களா, அந்த பெருக்கத்தை அவருடைய வாழ்க்கையிலே அடைந்து விட்டார்களா, அடைய முடிகிறதா? அப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பார்த்தா எல்லாராலும் சரியான பதிலை சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு பெருக்கத்தை பார்த்து ஆண்டவர் என்னை நடத்திருக்கேன்னு சொல்ல, ஒரு சிலர் ஏதோ இருக்கிற என்று நிலையில் தான் இருப்பார்கள். ஒன்றும் இல்லை, கவனிங்க, ஒரு விவசாயம் செய்கிறோம், ஒரு மூட்டை விதை நெல்லை வாங்கி விதைக்கிறோம். ஒரு மூட்டை விதை நெல்லை வாங்கி ஒரு மூட்டையை விதைச்சிட்டோம். நம்ம இப்போ என்ன எதிர்பார்ப்போம்? எல்லோரும் ஒரு மூட்டை விதைச்சிட்டு எதை எதிர்பார்ப்போம்? ஒரு மூட்டை விதைச்சா ஒரு மூட்டை வந்தால் போதும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. விதைத்த நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? அது பெருகணும், அது பெருகணும், அதில் ஒரு பலனை அடையணுன்றது தான் எதிர்பார்ப்பு. அதுதான் நியாயமும் கூட. ஒரு தொழில், ஒரு வியாபாரம் செய்கிறாங்கன்னா, ஒரு முதலீடு செய்கிறாங்கன்னு சொன்னால் போட்ட முதல்ல எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை மல்டிபிள் ஆகி அதை என்ன செய்யணும்? அதிலேருந்து ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தி லாபத்தை ஈட்ட வேண்டும் என்பது தான் எல்லாரும். அப்போ கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? நான் உங்களை நான் உங்களை இதை யாரும் தப்பாக எடுத்துக்கொண்டு, நான் ஏற்கனவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கிறேன், நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்களேன்னு நினச்சிடாதீங்க. அந்த பெருக்கத்தை சொல்லலை, அதெல்லாம் கொஞ்சம் குறைக்க பாருங்கள். அதில் ஒருவேளை நீங்கள் சில பேர் உடம்பு அதை பாட்டு பெருக்கிட்டு போயிட்டுருக்கோம். என்ன, இதெல்லாம் ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது. உடனே அதை பார்த்து பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க பெருக்கிட்டு இருக்குங்க, அப்படி யாரும் நினச்சிடாதீங்க. எனவே அந்த சரீர ஆசீர்வாதத்தை சொல்லலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன். ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும். பாடல் என்று சொல்லும்போது ஒரு கவிஞர்களுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. வெறும் ஆள் மட்டும் பனைமரம் மாதிரி, ஒரு தென்னை மரம் மாதிரி ஒரு ஆள் வளர்ந்துருந்தா என்ன பிரயோஜனம்? சொல். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆள் தாங்க வளர்ந்துருக்குறாங்க, ஒன்றும் தெரியாதுங்க, மக்குங்க. ஐயோ, என்ன ஆள் இப்படி, ஆளை தான் பார்க்க அப்படி இருக்கிறான், என்ன இல்லை, ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன சொல்ல வருகிறேன்? அந்த வார்த்தை என்ன? வளர்ச்சி என்பது சரீரத்தில் மட்டுமல்ல, ஆவியிலே, உள்ளத்திலே, மனதிலே ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும்.
எனவே இந்த பெருக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது இப்போ உலக பிரகாரமான பெருக்கத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல வரல. இந்த பெருக்கமான ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால், முழுமையாக பெற்று இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நிறைவாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எப்படி யாருக்கு இதை நிறைவேற்றுவார் என்று சொன்னால், கவனிங்க, இந்த பெருக்கம், இந்த பெருக்கமான ஆசீர்வாதம் கர்த்தர் இப்படி வாசித்தது போல என்னது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் என்ன செய்வேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். சொன்னதை அவர் செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். அதே சமயம் அவர் சொன்னதை நீங்கள் செய்யணும். அவர் சொல்றது புரியுதா? அவர் சொன்னதை அவர் செய்கிறவர். அதே சமயம் ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்களை குறித்து, உங்களிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, சொல்லுகிறாரோ, சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யணும். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை அவர் செய்வார். 2 காரியம் இருக்குதுங்க. எனவே இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நான் சொல்ல வருவது, இந்த ஆண்டில் ஒரு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பெருக வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இப்படி நீங்கள் பெருகும் பொழுது அந்த பெருக்கமான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். இப்போ நான் அந்த தொழிலுக்கு வரேன். ஒரு விவசாயம் செய்கிறோம் என்று சொன்னால், நெல்லை நம்ம விதைச்சிட்டா பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நெல்லை விதைச்சிட்டா போதுமா? விதைக்கணும் தான், அதோடு போதுமான்னு நான் கேட்டேன். அதற்கு முறையாக சரியாக பார்த்து நம்ம முதல்ல அதுக்கு தண்ணீர் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக அந்த விதைகளை எல்லாம் நன்றாக முளைத்த பிற்பாடு அது நல்ல பலனை தர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எந்த விதமான தீங்கு, நான் சொல்ல வருகிறது பூச்சியினுடைய பாதிப்புகள் அந்த பயிருக்கு ஏற்படாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும். தேவைப்பட்டால் அதுக்கு மருந்துகளை நம்ம தெளிக்க வேண்டும். அடுத்தது, அது நல்ல ஒரு நிறைய மணிச்சத்துன்னு சொல்கிறாங்க. நான் அந்த உரங்களிலே சொல்கிறாங்களே, நிறைய சத்து சொல்கிறாங்க இல்லைங்களா? அதில் முக்கியமானது ஒன்று என்ன, தழை சத்து, மணி சத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா தழைச்சி வருவதற்கென்று ஒரு சத்தான உரம் இருக்குது. நல்ல மணிகளை தர வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஒரு தனி உரம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த உரங்களை இடுகிறோம். தேவைப்படும் போது மருந்துகளை இடுகிறோம். இப்படி அது மாத்திரமல்ல, நல்ல பலனை, நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிர்களை பாதிக்கக்கூடிய களைகளை அகற்றுகிறோம். இதுபோல சில காரியங்களை நீங்கள் செய்யும் பட்சத்தில், செய்யும் பொழுதுதான் நீங்கள் நினைத்தது போல, எதிர்பார்த்தது போல, நீங்கள் விதைத்த அந்த விதையினுடைய பலனை பல மடங்கு பெருக செய்து அந்த பெருக்கத்தை அடைய முடியும் என்பது உண்மைதானே? இல்லை, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு விதைச்சிட்டு அப்படியே விட்டுட்டீங்க, வச்சது வச்சபடி தான் இருக்கும், வச்சது வச்சபடியாக இருக்கும். அது என்ன பலனை கொடுத்துருன்றீங்க? அதிக பலனை நம்ம எதிர்பார்க்க முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது இல்லையா? அப்போ நிறைய விளைச்சல் நிறையா இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும். ஒரு ஏக்கருக்கு 100 மூட்டை எதிர்பார்க்குறது நான் சொல்கிறேன். அல்லது ஒரு கணக்கு சொல்கிறாங்க இல்லை, இது போல் ஒரு 100% நல்ல மகசூலை அடையணும்னு சொன்னால் அதற்கு தகுந்த அந்த காரியங்களே எங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன், சின்ன சின்ன காரியங்கள். இப்போ நான் திரும்பி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் செழிப்பாக பெருக, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை வாசனத்தின்படி ஒரு பெருகவே உங்களை பெருக செய்வேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம் ஒரு முழுமையான நிறைவை அடைய வேண்டும் என்று சொன்னால், கவனிங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் சில காரியங்களிலே பெருக வேண்டும். அப்படி நீங்கள் பெருகும் பட்சத்தில் இந்த வசனமும் இந்த வார்த்தையும் இந்த ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும். என்ன என்பதை நான் சுருக்கமாக சொல்லி நான் விரைவாக கடந்து போக ஆசைப்படுகிறேன். பார்க்கலாம், நிறைய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்ல போகிறதும் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து வரும் நாட்களிலே இந்த பெருக வேண்டிய காரியத்தை பற்றி நம்ம எப்படிலாம் இருந்து பெருக முடியும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், நான் சில குறிப்புகளை முதலாவது சொல்லுகிறேன், அதை வாசிப்போம். முதலாவது நாம் பெருக வேண்டிய காரியம் பார்ப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
பிலிப்பியர் முதல் அதிகாரம் 9-10. மேலும் உன்னதமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் அதிகமதிகமாய் பெருகவும். பாருங்க, எதுல? அன்புல பெருக வேண்டும். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே, நான் வாசிக்கிறேன் அதுல, சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். இருக்கு பாருங்க வார்த்தை, அன்புல பெருக வேண்டும். இரண்டாவதாக ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். 1 பேதுரு முதல் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு முதல் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிருபையில் பெருக வேண்டும், கிருபையில் பெருக வேண்டும். ரெண்டாச்சுங்களா? அடுத்தது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6-7. ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், அன்பில் பெருக வேண்டும். அடுத்தது கிருபையிலே பெருக வேண்டும். மூன்றாவதாக நான் பார்த்தோம், தர்ம காரியத்தில் பெருக வேண்டும். இருக்கு பாருங்கள், இதெல்லாம் நான் விவரித்து நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல குறிப்பையே நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு, நான் பெருக வேண்டிய காரியங்கள் இந்த ஆண்டிலே, இந்த வருஷத்திலே எந்தெந்த காரியங்களிலே நாம் பெருக வேண்டும் என்பதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். 10வது வசனத்தை பாருங்க. உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். பார்த்தீங்களா? என்னது? நற்கிரியைகளிலே நாம் பெருக வேண்டும். இதை பற்றி நாம் விரிவாக பிற்பாடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சரி, நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ நம்பிக்கையில் நீங்கள் பெருக வேண்டும். எவ்வளோ காரியத்தில் நம்ம பெருக வேண்டியிருக்கு பாருங்க. இப்படி நான் சொல்லிட்டு வரேன். அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 3வது வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகும்படி விசுவாசத்தில் பெருக வேண்டும். விசுவாசத்தில் பெருக வேண்டும். பிலிப்பியர் முதல் அதிகாரம் 25வது வசனம். பிலிப்பியர் முதல் அதிகாரம் 25வது வசனம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால்
என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு, மகிழ்ச்சியிலே பெருகும்படிக்கு நீங்கள் பெருக வேண்டும். இந்த வருஷத்தில் மகிழ்ச்சியினால் நீங்கள் பெருக வேண்டும், விசுவாசத்தினால் பெருக வேண்டும், நம்பிக்கையினாலே பெருக வேண்டும், தர்ம காரியத்தில் பெருக வேண்டும், நல்ல கிரியிலே பெருக வேண்டும், கிருபையிலே பெருக வேண்டும். இல்லையா? பார்க்கலாம். 1 பேதுரு முதல் அதிகாரம் முதல் வசனம். 1 பேதுரு முதல் அதிகாரம் முதல் வசனம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா 2வது வசனம் படிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்த தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. அப்ப உங்க மனசு, உங்க இருதயம், உள்ளம் சமாதானத்தினால பெருக வேண்டும், பெருக வேண்டும். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்த்து சொன்னால், வசனம் பெருகிட்டு, வசனத்திலே வேத வாசிப்பிலே வசனத்தில் நீங்கள் பெருக வேண்டும். இப்படி அநேக காரியங்களிலே இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை பெருக செய்வாராக. பெருக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் என்ன செய்வேன்? பெருகவே பெருக பண்ணுவேன் இருக்கார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் ஆண்டவர் நம்ம நிறைத்து பெருக செய்வார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. தப்பே இல்லை, நடக்கும். எப்போ நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், இப்போ நான் சொன்ன இந்த குறிப்புகளின்படி நீங்கள் பெருகினீங்கன்னா, பெருகும்படி உங்களை ஒப்பு கொடுத்தால், அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தை கை கொண்டு அதில் நீங்கள் பெருகும் பொழுது உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகும். இன்றைக்கி ஒரு குறிப்பு மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். முதல்ல நம்ம என்ன படித்தோம்? எதில் நம்ம பெருக வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது குறிப்பு பார்த்தோம்னு சொன்னால், எதில் நாம் பெருக வேண்டும்? அன்பில் பெருக வேண்டும். முதல் குறிப்புக்கு நான் வருகிறேன். அன்பில் நாம் பெருக வேண்டும். 1 பேதுரு இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதிக்கு நாம் வருவோம். 2 பேதுரு முதல் அதிகாரம் 8வது வசனம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. ஆமாம், 6லேருந்து படித்தா அது உங்களுக்கு புரியும். ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதே இல்லை. இன்றைக்கு சொல்ல போகிற இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், அந்த வழியிலே, அந்த பாதையிலே நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னார், அதை உறுதியாக்கும்படி அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் ஒரு காலும் இடறி விழவே மாட்டீங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும்
இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். போதும் கவனிங்க. இன்றைக்கு இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக, என்னை கொண்டு ஆவியானவர் இதை இன்றைக்கு இந்த நாளில் இந்த சபையில் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக ஒன்றும் சொல்ல வரல. தெரிந்த காரியம்தான், தெரிந்த விஷயந்தான். ஆனால் நிறைய பேர் என்ன செய்துட்டோம்? அசதியாக மறந்துட்டோம். அதுதான் உண்மை. தெரியாதுன்றது இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யோசிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் தெரிந்திருந்தாலும் மறந்துடுறாங்க. தெரியாது என்பது வேறு. எனவே தெரியாது என்று சொல்லவும் முடியாது. எத்தனை காரியங்கள் உங்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தெரியலன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? தெரியும். ஏங்க செய்யலைன்னா மறந்துட்டேங்க. அதே போல் தான் ஆவிக்குரிய காரியங்களில் உங்களுக்கு நான் தெரியாததை நான் சொல்ல வரல. ஆனால் அநேகர் வசதியாக நீங்கள் மறந்துட்டீங்க. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார் என்று சொன்னால், நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும். பெருகவே நான் உங்களை பெருக செய்வேன் என்று சொல்கிறார். எனவே நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன? முதலாவது குறிப்புக்கு நான் வருகிறேன். இதில் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால், அன்பில் பெருக வேண்டும். முதலாவது இது ரொம்ப அவசியமானது. நாம் நிறைய காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாவற்றையும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கிடையாது, சொல்லியும் முடிக்க முடியாது. நான் குறிப்பை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். சமயம் கிடைக்கும்போது, வாய்ப்பு இருக்கும்போது தொடர்ந்து அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஒரு காரியத்தை மற்றும் உங்கள் மனதில் கொண்டு நம்ம கடந்து செல்வோம். என்னது? அன்பிலே பெருக வேண்டும். அன்பில் பெருக வேண்டும். சரி, அன்பில் நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்முடைய உள்ளத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அல்லது அந்த அன்பாகப்பட்டது, அந்த அன்பின் ஆவி என்பது நம்முடைய இருதயத்தில் நிரம்பி வழிய வேண்டும். இப்படி இருந்தால் மாத்திரம்தான், கவனிங்க, இப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த அன்பில் பெருகி இந்த அன்பை மற்றவருக்கு நாம் விளங்கப்படும். இப்போ பாருங்கள், அன்பில் பெருகணுன்னா என்ன? சரி, அன்பில் பெருகன்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு வந்தோம் வசனத்தில். அன்பில் பெருகிறது என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? உங்களுக்கு இந்த வார்த்தை புரியும், அர்த்தம் புரியுது. நான் கேட்குறது, அன்பில் பெருக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் என்ன? நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் எல்லாரும் அல்லது மற்றவர்கள் தன்னிடத்திலே அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும், ஆசையாக இருக்கணும் என்று எல்லாரும் விரும்புகிறாங்க. எல்லாருன்னா யார்? ஒரு மனைவி புருஷனிடத்தில் அதை எதிர்பார்க்குறாங்க. என் புருஷன் என்னிடத்தில் அன்பாக இருக்கணும். பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள், தாய் தகப்பன், அம்மா அப்பா என் மேலே அன்பாக இருக்கணும். அதே போல் ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குறாங்க, பிள்ளைங்க என் மேலே பாசமாக அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நண்பர்கள், படிக்கிற இடங்களில் வேலை செய்கிற நண்பர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? என்னை நேசிக்க, விசாரிக்கிற, அன்பாக இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு வேணும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இப்படி இந்த அன்பினுடைய காரியங்கள் அதை பாட்டுக்கு பரவி கொண்டே இருக்கிறது. இதோடு அது நின்று போகலை. ஒவ்வொரு மனிதனும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எதிர் வீடு, பக்கத்து வீடு, நம்மளுடைய சொந்த பந்தங்கள், உறவுகளை கூட என்ன மனசு எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் நம்மிடத்திலே அவர்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லாருடைய மனசு விரும்புது. யாராவது, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், யாருக்காவது இப்படி ஒரு ஆசை இருக்குதானே என்று நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு ஒரு சண்டைக்காரனாக அமையணும், எதிர் வீட்டுக்காரன் என்கிட்ட பேசவே கூடாது, அந்த மாதிரி யாராவது வேண்டிப்பாங்களா? அந்த மாதிரி யாராவது நினைப்பாங்களா? அந்த மாதிரி யாராவது ஆசைப்படுவீங்களா? சொன்னால் சிரிப்பீங்க தானே? யோசித்து பாருங்கள். இது தானாக வர்றது வேறு. நிறைய ஊரில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் பகையாக இருக்கிறான். அது அப்பாற்பட்ட விஷயம். நான் என்ன சொல்ல வருகிறேன், அப்படி யாரும் நினைக்கிறது இல்லை. எதிர்பாராமல் அமைகிறதுன்றது வேறு விஷயம். ஏன்னா சொல்ல வருகிறது, அப்போ எல்லாருடைய விருப்பம் என்ன என்றது தான் நான் சொல்ல வரேன். எல்லாரும் நம்மள்கிட்ட என்னவாக இருக்கணும்? அன்பாக இருக்கணும் தான் விரும்புகிறாங்க.
நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களையும் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற மற்ற எல்லாரும் அவரிடத்தில், அதாவது நான் உங்களை சொல்கிறேன், உங்களிடத்தில் எல்லாரும் அன்பாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் என்ன, யாராவது என்னட்ட அன்பாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற ஆள் உண்டா? நான் அப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படி நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை, எல்லாரும் என்கிட்ட அன்பாக இருக்கலாம், ஆனால் இவன் மட்டும் என்கிட்ட அன்பாகவே இருக்கவே கூடாது அப்படியாவது நீங்கள் விரும்புகிறீங்களா, நினைப்பீங்களா, சொல்லுவீங்களா? எல்லாருமே நம்மள்ட்ட அன்பாக இருக்கணும்னு தான் நம்ம விரும்புவோம். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வேண்டுமானால் அவங்க மேலே வருத்தமாக, கோபமாக, வெறுப்பாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள் மனசு என்ன எதிர்பார்க்குறதுன்னு சொன்னால், எல்லாருமே நம்மள்ட்ட அன்பாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும், சின்ன பிள்ளையும் எதிர்பார்க்குது, வாலிபர்களும் எதிர்பார்க்குறாங்க, வயோதிபர்களும் எதிர்பார்க்குறாங்க, குடும்பத்திலையும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் நாம் மற்றவிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதில்லை. கவனிங்க, அப்படி யாரும் நினைக்கிறது கிடையாது. எல்லாரும் இவங்கள்ட்ட அன்பாக இருக்கணுமா, ஆனால் இவங்க எல்லார்ட்டையும் அன்பாக இருக்க மாட்டாங்களாம். இது என்ன, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அன்பாக இருக்கிறாங்க, நான் சொல்கிறது பாருங்க, அன்பாக ஒட்டுமொத்தமாக முற்றிலுமாய் அன்பாக இல்லை என்று நான் சொல்லலை. அன்பாக எல்லாத்தையும் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, பழகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இடத்துல அன்பாக இருப்பாங்க, ஒரு சிலர் இடத்துல அன்பாக இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு இருக்குது. ஆனால் இவங்க மனசு என்ன நினைக்குது, எல்லாரும் இவங்கள்ட்ட, ஆனால் இவங்க எல்லாத்தையும் இருக்க மாட்டாங்க. என்ன இது சுயநலம்? இது தப்பு இல்லையா? கவனிங்க, ஏன் நம்ம எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்க முடியல? அன்பில் பெருக வேண்டும் என்று சொன்னது நான் விளக்கத்துக்கு நான் வருகிறேன். அன்பில் பெருகுங்கன்னு என்று சொன்னால், மற்றவங்க நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறதுன்ற அர்த்தமே அல்ல. உங்கள் உள்ளத்தில் அல்லது உங்கள் உள்ளம் அன்பினால் நிரம்பி வழிகிறதான் அன்பில் நீங்கள் பெறுகிறதுடைய அடையாளம். அப்போ அந்த அன்பினுடைய பெருகிற அடையாளம் என்பது நீங்கள் நிரம்பி இருக்கிறீங்க, அன்பால் நிரப்பப்பட்டிருக்கீங்க என்பதனுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லணுன்னா, நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வீங்க? அன்பாக பேசுவீங்க, அன்பாக பார்ப்பீங்க, அன்பாக பழகுவீங்க. அப்போ உங்களுடைய பழக்க வழக்கத்தை எல்லாமே எல்லார்ட்டையும் எப்படி இருக்கும்? அன்பாகவே இருக்கும். இருக்க முடியுதா? இப்போ யோசித்து பாருங்கள். ஒரு சிலர்கிட்ட அன்பாக பேசுகிறீங்க, ஒரு சிலர் கண்டா கடுகடுன்னு பேசுகிறீங்க, ஒரு சிலரை பார்த்தாக்க எரிஞ்சு விழுறீங்க, ஒரு சிலரை பார்த்தா மூஞ்சி முகநாடி மாறுது. என்னங்க இது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாரை பார்த்தாலும் உங்கள் மனசு அவங்கள்ட்ட அன்பை காட்டணும், அன்பாக இருக்கணும், அன்பாக நடந்துக்கணும், அன்பாக பேசணும்னு தோணுதா? ஒரு சிலரை பார்க்கும்போது அன்பை பொழிகிறீங்க, அன்பை கொட்டுறீங்க, அன்பை அள்ளி கொடுக்குறீங்க. ஒரு சிலர் பார்த்த உடனே உங்கள் முகநாடி காயினை போல் மாறிடுது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் கேட்குறாரு காயினை பார்த்து, காயினே ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்குன்னு. காயினுடைய முகநாடி ஏன் வேறுபட்டது தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்ன? அவன் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செஞ்சிட்டான். அப்போ இது ஆண்டவருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாதுன்னு இவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் யாருக்கும் தெரியாது தான், ஆண்டவர் மட்டும்தான் அவன் தெரியும். அப்போ ஆண்டவரே நேரடியாக கேட்குறாரு, எங்கப்பா உன் சகோதரன் ஆபேலுங்க? எனக்கு தெரியாது, நான் என்ன அவனை என்ன காவல்காரனா? எடக்கா பேசுகிறான். அவன் பேசுனதோடு இல்லை, ஆண்டவர் பார்க்குறான். அவன் முகம் உடனே, அவன் இது கேட்ட உடனே அவன் மூஞ்சி மாறிடுச்சு. மூஞ்சி மாறினோடனே கர்த்தர் கேட்குறாரு, ஏன்ப்பா உன் முகநாடி மாறி இருக்குன்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேரை பார்க்கும்போது முகம் மாறுது. ஒரு சிலரை பார்த்தா சந்தோஷம் இருக்குது, ஒரு சிலர்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறீங்க, ஒரு சிலரை பார்த்தா சிரிக்கிறீங்க, ஒரு சிலர் பார்த்தா மூஞ்சி தூக்கி உருன்னு இஞ்சி தினைக்கு ஒரு மாதிரி வச்சுக்கிறோம். காரணம் என்ன? அப்போ அவங்க மேலே நீங்கள் அதுக்கு 1008 காரணம்னு சொல்லுவீங்க. அதை விடுங்க. இப்போ வசனத்துக்கு நான் வருகிறேன். அப்போ வசனத்தின்படி நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கணும்? அன்பில் நிரம்பி இருக்குன்னு நான் சொன்னேன். அன்பில் பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படி இருந்தால் நீங்கள் ஒரு காலம் ஒருபோதும் இடர மாட்டீங்க என்று சொல்லி பேதுரு எழுதினதையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அப்போ நம்மளால் இருக்க முடியலையே, அது ஏன் இல்லை நம்மள்கிட்ட? அது ஒரு ஷார்ட்டேஜ். நான் சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட அன்பு இருக்குது, ஆனால் போதுமானது இல்லை. நான் சொல்கிறேன், சுத்தமாக ஒட்டுமொத்தமாக உங்கள் இருதயத்தில் அன்பே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அது ஆண்டவருக்கும் தெரியும். இப்போ நம்முடைய சத்தியம் என்ன என்று சொன்னால், இந்த அன்பில் நம்ம என்ன செய்யணுமா? பெருகணுன்றது தான் இன்றைய சத்தியமே. அதுதான்
அதனால் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் முன்பே சொன்னேன், விவசாயம் செய்யாமல் இல்லை, பயிர் வைக்காமல் இல்லை, அதில் பெருகணுங்க. சும்மா நானும் ஒரு பயிர் வச்சேன், நானும் ஒரு விவசாயம் பண்ணணுன்னு வந்தால் என்னங்க, நட்டதும் விதைச்சதுமே அறுத்துட்டு வந்தீங்கன்னா அது என்னங்க பலன் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். ஒரு மூட்டை விதைச்சி ஒரு மூட்டை அறுத்துட்டு வந்துட்டாக்கா பெரிய சாதனையா? சொல்லுங்கள். ஒரு மூட்டை விதைச்சி இதுக்கு செலவெல்லாம் பண்ணி ஒரு 2 மூட்டை 3 மூட்டை அறுத்துட்டு வந்தீங்கன்னா, அறுவடை செய்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? நம்ம விதைச்சதை விட அதிகமான பலனை நம்ம எதிர்பார்க்குறோம். நான் இப்போவும் சொல்கிறேன், முதலாவது அன்பை நீங்கள் விதைங்க. அப்போ அன்பு உங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்க, அன்பில் பெறுகிறது என்று சொன்னால் என்ன? அது உங்கள் உள்ளுக்குள்ளரையே, உள்ளத்திலேயே அடங்கி இருக்கிறது அல்ல, உங்கள் மனசுக்குள்ளரையே புதைஞ்சிருக்கிறது அல்ல. அன்பு என்பது அது அடங்கி இருக்காது, அது வெளிப்படும். உள்ளத்தில் அன்பு இருந்தால் அது எந்த விதத்திலாயிலும் அது நம்ம இடத்திலிருந்து வெளிப்படும். எந்த விதத்தில்? முதல்ல முகத்தை பார்த்தாலே தெரியும். ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஒரு புன்முறுவல், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், அது எதனுடைய அடையாளம்? அன்பினுடைய அடையாளம். ஒருத்தவங்களை பார்க்குறோம், பார்த்த உடனே மூஞ்சி அப்படி திருப்பிக்கிறோம், இதனுடைய அடையாளம் என்ன? இவங்களை நான் பார்க்க விரும்பலை, இவங்களை எனக்கு பிடிக்கலை, இவங்க மேலே எனக்கு கோபம், இவங்களை கண்டா எனக்கு வெறுப்பு. அதனுடைய அடையாளம் தான் நம்ம மூஞ்சி அப்படி திருப்பிக்கிறது. அது சொல்கிறது புரியுதா? அப்போ ஒருத்தவங்களை பார்த்தாலும் பார்க்காம போனாலும் கூட நாம் ஒருத்தவங்களை பார்க்குறதும் பேசுகிறதும் விசாரிக்கிறதும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறதுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், உள்ளத்தில் நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். ஒருத்தவங்களை பார்த்து கண்டு ஒருத்தவங்க பேசாமல் போனால் அவங்களே சொல்கிறேன், என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டுருக்காரு. நீங்களே நினைப்பீங்க, என்னங்க பார்த்துட்டு அப்போ என் மேலே ஏதோ கோபம் போல் இருக்கு, அப்படி யோசிக்கிறீங்களா இல்லைங்களா? அப்போ பாருங்க, அன்பின் அடையாளம் என்பது என்ன? அது எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலையும் அது வெளிப்படும். சில நேரங்களில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருந்து, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவங்களாக இருந்து, உங்களை அவங்க கவனிக்காமல் பார்க்காம போயிட்டுருக்குறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு நிஜமான அன்பு உள்ளத்தில் பொங்குது, அன்பு என்ன செய்வீங்க? என்னங்க? ஓடி போய் கையை பிடிப்போங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு பார்க்காம போகலை, அவர் உங்களை பார்க்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு தெரியுது, நம்மளை கவனிக்கலை போல் இருக்கு. அப்போ நாம் அவர் கவனிக்கலைனாலும் நம்ம கவனிச்சிட்டோம் என்பதற்காக, அவர் கவனிக்கலைன்றதுக்காக நம்மளும் கவனிக்காமல் போகிறது அல்ல. அப்படி போக மாட்டீங்க. அந்த அன்பு உள்ளத்தில் இருக்கும் என்ற பட்சத்தில் தானாக வலியனாகவே சென்று என்ன செய்வோம்? எங்கெங்க என்னை பார்க்கவே இல்லையா, ஐயோ நான் அவங்களை பார்க்கவே இல்லை, சாரி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நாம் அவங்களை கண்டு அவங்களை விசாரித்து அன்பை காட்டி, இந்த அன்பை இன்னும் வெளிப்படுத்துறதுக்கு நிறைய இருக்குது, வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லை. இன்னும் அன்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் என்ன செய்வோம்? சரி வாங்க காஃபி சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம். அல்லது இன்னும் கூடுதலாக போகணுன்னா எதையாவது ஒரு பழத்தையோ ஒரு பொருளையோ வாங்கி கொடுப்போம். இப்படி எத்தனையோ விதங்களிலே நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்று நான் சொல்ல வரேன். எதிர்பாராத இடத்துல ஒருத்தவங்க பார்க்குறாங்க. சில நேரங்களில் சில பேர் பாருங்கள், ஒரு பஸ்ஸில் சந்திக்கிறேன் என்று சொன்னால் உள்ளத்தில் அன்பு இருந்ததுனாக்கா உடனே அவங்க சேர்த்து டிக்கெட் எடுப்பாங்க. நான் சின்ன விஷயத்தை தான் சொல்கிறேன், நான் பேசுகிறதெல்லாம் ஒரு அற்ப விஷயந்தான் உதாரணமாக கொண்டுட்டு வரேன். ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே உங்கள் சிந்தனையை நான் தூண்டி விடுகிறேன். இது எதனுடைய அடையாளம்? இங்கே பாருங்கள், அதே பஸ்ஸு, அதே நபர் ஒரு 2-3 சீட்டு தள்ளி உட்காந்துருக்கிறாரு. அன்பு இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றது சொல்ல வரேன். இல்லைன்னா தெரியாத மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னென்னலாம் நிறைய சொல்லலாம். நான் சொல்கிறதெல்லாம் கற்பனையாக இருந்தாலும் இங்கே பாருங்க, குனிஞ்சிக்கலாம், இல்லைனா கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி, தூக்கம் வராது, நம்ம பார்க்குறவங்களுக்கு தூங்குறாருன்னு நினச்சிக்கிற மாதிரி எந்த விதத்திலேயாயிலும் நம்ம என்ன செய்யணும்? அதை காட்டாதபடிக்கு, தெரியாதபடிக்கு மறைச்சிக்க விரும்புகிறோம். அதுபோல் ஒரு டிக்கெட் எடுக்கிற சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க, அவங்க எடுக்கட்டும்னு சொல்லி காத்துட்ருக்கிறது, இல்லை அவசரப்பட்டு முந்தி ஒரு டிக்கெட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் எதையுடைய அடையாளம்? அவங்கள நம்ம நேசிக்கலை. புரியுதுங்களா? நான் சின்ன சின்ன காரியத்தை தான் நான் சொல்ல வருகிறேன். அப்போ உள்ளத்தில் அன்பு இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? நான் எத்தனை பேரை பார்த்துருக்குறேன், நீங்கள் நிச்சயமாக என்னை விட அதிகமான பேரை பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல பாருங்கள், ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு காஃபியே டீயை சாப்பிட்றாங்க, 2 பேரும் பாருங்கள் கையை பிடிச்சி தள்ளி நெட்டிப்பாங்க, நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு. உண்டா இல்லையா? காசு எடுத்து கொடுக்க நான் கொடுக்குறேன், போட்டி. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கை கலப்பு சண்டை போடுற மாதிரி கூட இருக்கும். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? அன்பு.
என்ன சொல்கிறீங்க? எந்த காரியமாக இருக்கட்டும், அன்பு என்ன செய்யும்? முந்திக்கும். இப்போ 2 பேர் சேர்ந்து போகிறோம், ஏதோ சேர்ந்து ஒரு செலவு செய்கிறோம். அவங்கள செலவு செய்கிறத விடாதபடிக்கு, செலவு செய்யக்கூடாதபடிக்கு தடுக்கிறதுக்கு முந்திப்பாங்க. இப்போ சாப்பிட்றோன்னு சொன்னாக்க அவர் சாப்பிட்டுட்டு எழுந்து போகிறதுக்குள்ளே சீக்கிரமாக போய் இந்த பில்லை பார்த்து கொடுத்துருவாங்க. இது அக்கறை உள்ளவன் செய்கிறது. அக்கறை இல்லாதவன் செய்வாங்கன்னா, அவங்க சாப்பிட்டுட்டு கை எழும்பி போகிற வரைக்கும் தடவிட்டே உட்காந்துருக்குது தட்டை. ஏன்னா பில் அவர் கொடுக்கணும். சொல்லிகிட்டே போகலாம். எதை சொல்ல வருகிறேன்? நம்மளை உள்ளத்தில் ஒருவர் மீது ஒரு பாசம், ஒரு உணர்வு நிறைந்திருக்கும் பட்சத்தில் அது வெளிப்படுகிறது என்று நான் சொல்ல வருகிறேன். அது உள்ளரே அடங்கி இருக்கிற விஷயம் அல்ல. அப்போ நீங்கள் அன்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது வெளிப்பட வேண்டும். அப்போ அந்த வெளிப்படுவது என்று சொல்லும்போது அன்பிலே நம்ம பெருகி இருந்தால் மட்டும்தான் அது வெளிப்படும். அன்பு பெருகாத பட்சத்திலே அது வெளிப்பட வாய்ப்பே இல்லை. அப்போ அன்பு உங்கள் உள்ளத்தில் பெருக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பின் ஆவி அபிஷேகம் உங்கள் இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சிலரால் மற்றொருடத்தில் அன்பு செலுத்த முடியல? அன்பு செலுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் ஆசைப்பட்டால் கூட ஒரு சிலரை பார்க்கும்போது நினைக்கும் பொழுது ஏன் நாம் அவர்களை நேசிக்க முடியல? ஏன் அவரிடத்தில் அந்த அன்பை காட்ட முடியல? அதையும் ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்போம். நாம் நினைத்தால் கூட, விருப்பப்பட்டால் கூட அந்த அன்பை காட்ட முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால் உங்கள் இருதயத்தில் தேவ அன்பு இல்லை. உள்ளத்தில் தேவ அன்பு இருந்தது என்று சொன்னால் நாம் அவர்களை நேசிக்க முடியும், அந்த அன்பை நம்ம காட்ட முடியும். சரி, இந்த அன்பு நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவனிடத்திலே என்ன செய்யணும்? உங்கள் நல்ல ஒரு உறவை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த தேவன் உறவை சார்ந்திருந்து, தேவனை சார்ந்திருந்து, தேவனுடைய உறவில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் உங்கள் இருதயத்தில் அன்பில் நீங்கள் பெருக முடியும், வளர முடியும். அப்படி இருந்தால் தான் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், பானையில் இருந்தால் தானே கரண்டியில் வரும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இருந்தால் தானே ஏன் கொடுக்க முடியும்? அன்பா இல்லை, அன்பா இல்லை, அன்பே அங்கே இல்லை. இருந்தால் தானே அன்பு கொடுக்க முடியும். நம்ம இடத்துலையே ஏன் மற்ற இடத்துல அன்பு செலுத்த முடியலன்னா நம்ம உள்ளத்தில் அன்பு இல்லை. அப்போ அது எங்கேருந்து வரும், எப்படி வரும்? அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். தேவனுடைய அன்பினால் உங்கள் இருதயம் நிரப்பப்படணும். அந்த அன்பு உங்கள் இருதயத்தில் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனோடு இணைந்திருக்கணும், தேவனை சார்ந்திருக்கணும், தேவனுடைய உறவில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் உங்கள் இருதயம் தேவ அன்பினால் நிறைந்திருக்கும். அந்த உறவு இல்லாமல், தொடர்பு இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் நீங்கள் நிரப்பப்படுவது சாத்தியமே இல்லை. நீங்கள் என்ன தான் உங்கள் விவசாயத்தில், உங்களுடைய விளைநிலத்தில் நீங்கள் என்னதான் தண்ணீர் பாய்ச்சினாலும், நல்லா கவனிங்க, நடுவு நடுறோம், நடுவு நடுறோம். இந்த நடுவு நடுற அந்த நாற்றாகப்பட்டது சேற்றுக்குள்ளே புதைந்திருந்தால் மட்டும்தான் அந்த தண்ணீரை அது என்ன செய்ய முடியாது? அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்களையும் தண்ணீரையும் உறிஞ்சி அது உயிர் வாழ முடியும். நல்லா கவனிங்க. சில நேரங்களில் சரியாக நடவு நடாத பட்சத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், மிதங்கும் தண்ணியில், சரியாக அப்படியே ஊன மாட்டாங்க. ரொம்ப கடினமாக இருக்கிறது அப்படி வச்சுட்டு வந்துடுவாங்க, அது மேலே நிற்கும். சில நேரங்கள் நடக்கிறத நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நாற்று அப்படியே மிதங்கிட்டு இருக்கும், சரியாக ஊனாது. ஏன் ஊனலைனாக்கா சேறு பதமாக இருந்திருக்காது, அது கடினமாக இருந்திருக்கும். இப்படி ஒரு அழுத்திருப்பாங்க, அது உள்ளே போகாமல் இருந்திருக்கும். கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா தானாகவே மேலே வந்துடும். இப்போ என்ன சொல்ல வர்றேன், இது என்ன ஆகும்? தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 4 நாள் 5 நாள் தண்ணியில் கிடக்கும், அதுக்கப்புறம் அது மறிச்சிடும். அப்போ தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அது உயிர் வாழ முடியும். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியம், ஒரு தொடர்பு, ஒரு உறவில் இருந்தால் மட்டும்தான் அவருடைய அன்பினாலே நீங்கள் நிரப்பப்பட முடியும். அந்த அன்பு உங்களிடத்தில் வந்தால் தான் அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இந்த அன்பில் நீங்கள் குறைவு ஏற்படும் பொழுது தான் உங்களுக்கு யாரை பார்த்தாலும், மற்றவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த குறைகள் மாத்திரம் குறைகளாகவே சில பேருக்கு கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கு நான் ஒரு காரியம் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். மேட்டூர் அணை இருக்கிறது, நான் போய் பார்த்ததில்லை. நீங்கள் டிவியில் நியூஸ்லலாம் காட்டுவாங்க இல்லையா, தண்ணி திறந்து விட்டாங்க அப்படி இப்படின்னு. அதை போல் நானும் பார்த்தது தான் நான் சொல்கிறேன். செய்தித்தாள்களில் வர செய்தியை வைத்து நான் சொல்கிறேன். நீங்கள் சிலர் பார்த்துருக்கலாம், நான் சொல்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மேட்டூர் அணையில் 120 அடி தண்ணீர் உயரம் அளவு தேக்கி வைக்க முடியும். இப்படி நிரம்பி இருக்கும் பொழுது அங்கே என்ன தெரியாது, ஒரு குறையும் தெரியாது.
அடிக்கடி தண்ணீர் மட்டம் எப்பெல்லாம் குறையுதோ அங்கே 2 தெரியும். என்ன தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நந்தி சிலை ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம் உடனே. மேட்டூர் நீர்மட்டம் குறைந்து விட்டது, நந்தி சிலை தெரிகிறது. அது ரொம்ப காலமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கோபுரம். அப்போ இதனுடைய அடையாளம் என்னென்னா நீர்மட்டம் குறைந்து விட்டது அப்படின்றது அது வெளிப்படுது. சரி, அப்போ இதுவனால என்னாச்சு, தண்ணீர் நிறைஞ்சிருக்கும் பொழுது அது என்ன, அது நம்முடைய கண்ணுக்கு தென்பட மாட்டுது. தண்ணீர் நிறைந்திருக்கிற போது அதில் இருக்கிற எதுவுமே தெரிய மாட்டுது. தண்ணி குறையும் பொழுது அங்கே என்னென்னலாம் மேடு பள்ளம் இருக்குது, அங்கே என்ன இருக்குது, இந்த சிலை இருக்குது, அந்த சிலை இருக்குதுன்னெல்லாம் நமக்கு செய்தி வெளியில் வருது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய மனசு, உங்களுடைய இருதயம் தேவனுடைய அன்பால் மேட்டூர் அணையில் 120 அடி நிறைஞ்சிருக்கிறது போல உங்கள் இருதயம் அன்பால் நிறைஞ்சிருக்கும் பொழுது உங்கள் சுற்றியுள்ள உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும், உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், உங்கள் புருஷனாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருக்கட்டும், அல்லது உங்கள் பெற்ற உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், என்னதான் குறை இருந்தாலும், என்னதான் குறைகள் காணப்பட்டாலும் அது உங்கள் கண்ணுக்கு தென்படாது. நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு புரியுதா? மனசில் அன்பு நிறைஞ்சிருந்ததுன்னா குறை இல்லைன்னு சொல்லலை, குறை இருக்குது. ஆனால் அந்த குறை என்ன செய்யாது, கண்ணுக்கு தென்படாது. நான் திரும்பியும் சொல்கிறேன், அந்த மேட்டூர் அணையில் எத்தனையோ வருஷமாக அந்த நந்தி சிலையும் கோபுரம் இருந்துட்டு தான் இருக்கு. நான் கேட்குறேன், 120 அடி ஆனதும் அது எங்கே காணாமல் போட்டுதே, அதே தண்ணியில் தான் இருக்குது. ஆனால் மறைஞ்சிருக்குது, நம்ம கண்ணுக்கு தென்படலை. அதை யாரும் அதை பற்றி பொருட்படுத்த நினைக்கிறதும் கிடையாது. எப்போ எல்லோரும் அதை கவனிக்கிறாங்க, எப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, எப்போ அதை பற்றி பேசுகிறாங்க, நீர்மட்டம் குறைஞ்ச உடனே செய்தி வந்துடுது. என்னது, மேட்டூரில் தண்ணீர் குறைந்து விட்டது, சிலைகள்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டது, நீர்மட்டம் ரொம்பவும் மோசமான நிலைமை இருக்குதுன்னு சொல்லி செய்திகள் பரவுகிறது. அப்போ குறைவு வரும்போது தான் தெரிய வருகிறதுன்னு நான் சொல்கிறேன். அதே போல் உங்கள் மனசில் நான் சொல்கிறேன், அன்பு குறையும் பொழுது தான் மற்றவங்க செய்கிற தவறுகள்லாம் உங்கள் மனசுக்கு வரும், உங்கள் கண்ணுக்கு தெரியும். இப்போ இது வரைக்கும் தெரியாதா? தெரிந்தாலும் நான் சொல்கிறேன், தெரிந்தாலும் அதை நீங்கள் பரவ பண்ணுறதில்ல. அதாவது அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டோம். உள்ளத்தில் ஒருத்தருக்கு மேலே அன்பு இருந்ததுன்னா அவங்க என்ன தப்பு செய்தாலும், அவங்கள்ட்ட என்ன குற்றம் குறை இருந்தாலும் அதை அனுசரித்து போவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, பொறுத்து போவாங்க, தாங்கி போவாங்க, சகிச்சு போவாங்க. சரி பரவாயில்ல போ. இது எதனுடைய அடையாளம் என்று சொன்னால் அவர்கள் மீது இருக்கிற அன்பின் அடையாளம். அதுக்கு இன்னும் நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இன்றைக்கி பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்குமே பிள்ளைகள் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க அத்தனை பேருடைய பிள்ளைகளும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாமல், ஒரு குற்றம் குறை கூட இல்லாமல் அப்பழுக்கற்ற உங்கள் பிள்ளைகள்லாம் 100க்கு 100 ரொம்ப சூப்பர் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் இப்போ கேள்வி கேட்டு உங்களை கை தூக்கலான்னு சொல்ல மாட்டேன், உங்களை வாயை திறந்து சொல்லவும் நான் மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் மனசுக்கும் அது தெரியும். நீங்கள் அது நிச்சயமாக அதை ஒத்துப்பீங்க. இல்லை அதெல்லாம் இருக்குதான், இதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் என்ன கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் மீது ஒரு சில குறைகளை கண்டாலும் கூட உங்களுடைய உள்ளம் என்ன செய்கிறது, அதை தாங்கி போகிறது, அதை பொறுத்து சகித்து போகிறது என்பதை தான் சொல்ல வரேன். வருத்தம் இருந்தாலும், அந்த செயல்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போனாலும், அந்த பிள்ளை என்கிற ஒரு பாசமும் அந்த மேலே வைத்திருக்கிற அன்பினால் என்ன செய்கிறோம், அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ எது அங்கே தடை செய்கிறது, அதுதான் அன்புன்னு நான் சொல்ல வரேன். இந்த அன்பு இல்லாத பொழுது தான் என்ன செய்கிறது, சின்ன தப்பு கூட, சின்ன தவறு கூட, சின்ன குறை கூட பெருசாக தெரியும். நான் பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா உறவுகளுக்கும் நான் சொல்கிற கருத்து புரியும். நீங்கள் யாரிடத்துல நீங்கள் நெருக்கமாக பாசமாக நீங்கள் இருக்கீங்களோ அவங்கள்ட்ட என்னதான் குறை இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. மற்றவங்க அந்த குறையை உங்கள்கிட்ட சொன்னால் கூட அதுக்கு என்னத்தை சொல்லுவாங்க, யார்கிட்ட தான் குறை இல்லை, யார் தான் கரெக்டாக இருக்கிறான், யார் தான் ஒழுங்காக இருக்கிறான், எல்லாருமே சரியாக இருக்கிறாங்களா, அடப்போ. நம்ம மனசு சொல்கிறத சொல்கிறேன், கவனிங்க. இதே அவங்க பிடிக்கலை, அவங்க மேலே ஏதோ ஒரு வருத்தம் வந்துச்சுங்க, அது அவங்க பண்ணுறதுலாம் சரி கிடையாது, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, முன்னாடி பேசுகிறது என்னது. அப்போ மனசு வேணும்னா என்ன செய்கிறோம், ஒரு தவறுகளை குறைகளை கூட நம்ம மனசு ஏற்றுக்குது. ஒருத்தவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சின்ன தவறை கூட ஊதி பெருசாக்குறோம். இப்போ காரணம் என்ன, அந்த அன்பு குறைவை பற்றி நான் சொல்கிறேன். நான் வசனத்துக்கு வருகிறேன். அன்பு திரளான பாவங்களை மூடும்.
அப்போ தேவனுடைய அன்பு என்று நான் சொன்னேன்னு கவனிங்க. இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். நாம் எல்லாரும் அப்பழுக்கற்றவர்களா, நீதிமான்களா, பரிசுத்தவான்களா, எந்த ஒரு தவறு நம்மகிட்ட இல்லையா, எந்த ஒரு குற்றமும் குறையும் இல்லாத நம்ம எல்லாருமே கடவுளை போல பெரிய பரிசுத்தம் ஆகிவிட்டேன் என்று சொல்ல முடியுமா? பூரணம் ஆகிட்டுன்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு சில நல்ல காரியங்கள் நம்மகிட்ட இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல சுபாவம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் எத்தனையோ காரியங்களில் யாக்கோபு எழுதுகிறாரு. 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 2ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். போதும். எல்லாரும்னு சொல்லும்போது யாக்கோபும் சேர்த்துக்கிட்டாரு. அவரை சேர்த்தான்னு சொல்றாரு. நாமுன்னா அவரையும் சேர்த்தான்னு சொல்றாரு. இதை எழுதுகிற அப்போஸ்தலன் யாக்கோபு சொல்றாரு நாம் என்றார். உங்களை என்னையும் சொல்ல அவரும் சேர்ந்து தான் சொல்றார். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுதான், தவறு இல்லாமல் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மீது என்னவா இருக்கிறாரு? இரக்கமாக இருக்கிறார். அவருக்கு மட்டும் தெரியாதா நம்ம செய்கிறதெல்லாம்? நீங்கள் செய்கிறதை அவர் அனுமதிக்கிறதில்ல, அவர் அங்கீகரிக்கிறதும் அல்ல. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு செய்கிற தவறுகளையோ குற்றங்களையோ பாவங்களையோ ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவர் அனுமதிக்கிறதே கிடையாது. அல்லது நீங்கள் செய்கிற ஒரு காரியங்கள்லாம் நியாயம் என்று நீங்கள் செய்கிற தவறுகள் எல்லாம் நியாயம் என்று ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவும் மாட்டார், அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டார். இப்படிதான். அப்புறம் அமைதியாக இருக்கிற நோக்கம் என்ன? நீங்கள் யோசிக்கிறீங்க, அவர் அமைதியாக இருக்கிறத பார்த்த உடனே நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவர் பொறுத்துக்கிறாரு, என்ன செய்தாலும் ஆண்டு, அப்படிலாம் கிடையாது. அவருக்கு தெரியும் நீங்கள் இப்படிப்பட்டவன்றது அவருக்கு தெரியுது. அப்புறம் எதற்காக அவர் அமைதியாக இருக்காருன்னு சொன்னால், நம்ம மாறணும், நம்ம திருந்தணும், நம்ம விடுபடணும், அதில் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அதுதான் அன்பு, அதான் அன்பு. இப்போ அந்த அன்பு மாத்திரம் இல்லாமல் நீ சரியில்லைன்னு ஒவ்வொருத்தரை விளக்கிட்டா ஆண்டவர் மட்டும் தனியாக இருப்பார். இந்த உலகத்தில் ஒருத்தருமே ஆண்டவரை துதிக்க, பாட, ஆராதிக்க ஒருத்தருமே இல்லை. வசனம் இருக்குது பைபிளில். நல்லவன் ஒருத்தருமே கிடையாது, யாருமே கிடையாது ஆண்டவரை தவிர. அப்புறம் ஏன் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், அவரை போல ஆகணும். அதற்காக அவர் காத்துட்ருக்கிறார், அதற்காக நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அந்த பொறுமை நமக்கு கிடையாது. இதுதான் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் நம்ம மேலே ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், அதேமாரி நம்ம மற்றவங்க மேலே பொறுமையாக இருக்குன்ற எண்ணம் சில பேர் வரமாட்டுது. சின்ன ஒரு தவறு நடந்துட்டாலோ ஒரு குற்றம் நடந்துட்டாக்கா அதை பெருசாகிறது மட்டுமல்ல, பெருசுப்படுத்தி வம்பு பண்ணி இவர் நம்ம நீதியமான காட்டிக்கிறது. ஆண்டவர் உங்கள் ஏட்டை எடுத்தாருன்னா என்ன ஆகும்? உங்கள் ஜாதகத்தை அவர் எடுத்தாருன்னா நம்ம கதை என்ன ஆகுறது? நம்ம ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டு பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் சரின்றீங்களா? ஐயோ இது சரின்னு நானும் சொல்லலை, ஆண்டவரும் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? வசனம் என்ன சொல்லுது? அது சரின்னு அவர் சொல்லலை. என்ன சொல்ற? அந்த காரியங்கள் அனைத்தும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவர் அது சரி என்று சொல்லவே மாட்டார். ஒருவரையும் நீ என்ன செய்யக்கூடாது? குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. காலத்துக்கு முன்பே தீர்ப்பு செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிச்சிட்டு வந்த அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் நீ நீதிமானு பரிசுத்தவாட்டின்னு சொல்லவே கிடையாது. நல்லா யோசிப்பார். அங்கே என்ன சொல்கிறார், என்ன சொல்லி அனுப்புகிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் நேற்று கூட அதை வாசித்தோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. அங்கே இயேசு என்ன சொல்லி அனுப்புகிறாரு பாருங்க, படிங்க. யோவான் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. 11வது வசனத்தை எடுத்து பாருங்க. நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு தான் சொல்லி அனுப்புறாரு, தவிர நீ செஞ்சதெல்லாம் சரிதாமான்னு சொல்லியிருக்காரு. இவங்க சொல்ல வந்தது என்ன? இதெல்லாம் சரியா, இதெல்லாம் நியாயமான என்று நியாயத்துக்காக வந்து போராடுறாங்க. ஆண்டவர் எப்போதுமே நியாயம் உள்ளவர் தான். அவர் என்ன சொன்னார்? உங்களிடத்துல எந்த ஒரு தப்பும் தவறும் குற்றம் இல்லாதவன் முதக்கல்ல எழுதுனான். ஒருத்தரும் கூட ஒழுங்கு இல்லை, எல்லாம் கல்லை கீழே போட்டு போயிட்டான். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு.
அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னம்மா யாருமே உன்னை முன்னே செய்யலை, எல்லாம் போயிட்டாங்க, மனசாட்சியில் குத்தப்பட்டு போயிட்டாங்க. அப்போ இயேசு அங்கே என்ன செய்கிறாரு, அதை தான் பார்க்கணும். இதுதான் இயேசுனுடைய அன்பு, இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்புன்றது நான் சொல்ல வரேன். தவறு செய்யாத இல்லை, தவறு செய்தாலும் மன்னிக்கிறதும், அதை தாங்கி போகிறதும், அவங்கள திருந்தணும், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய அன்பு நான் சொல்ல வரேன். இன்றைக்கு நிறைய பேர் அந்த வாய்ப்பை மற்றவருக்கு தருவதே கிடையாது. ஒருத்தவங்க ஒரு தவறு செய்துட்டாங்கன்னா ஒரு கோடு கிழிச்சிருவாங்க, ஒரு கோடு கட்டம் போட்டுருவாங்க. ஐயோ இப்படிலாம் எல்லாம் சரியில்லை, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அதனால தான் சொல்ல, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் என்ன செய்யணும், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கலைன்னா ஆண்டவர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொல்லுடைய உள்நோக்கம் என்னென்னா, தவறு செய்தவங்களுக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுறாருன்றது மட்டும் தப்பாக நினச்சிடக்கூடாது. சிலர் இப்படி யோசிப்பாங்க, அப்போ என்ன வேணாலும் செய்யலாம், என்ன செய்தாலும் ஆண்டவர் நம்ம, அப்படி கிடையாது. தவறாக எண்ணிடாதீங்க. ஆண்டருடைய அன்பு, நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளை மேலே என்ன தான் தப்பு பண்ணாலும் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு நேரம் கோவப்படுறீங்க, ஒரு நேரம் அடிக்கிறீங்க, ஒரு நேரம் திட்டுறீங்க, அடுத்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அர்த்தம் விட்டுடுறீங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ உங்கள் பிள்ளையின் மீது வைத்திருக்கிற அன்பு எதை காட்டு, அதுதான் பாசம். என்ன தான் அந்த பிள்ளை உங்களை நீட்டி 4 கையால் அடித்தாலும் கூட ஒரு 4 மாதம் வரைக்கும் அந்த வேகம் இருக்கும், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளை பாசம் வந்துடுது. அதாங்க அன்பு. இதை விட மேலான அன்பு தான் தேவனுடைய அன்பு. இப்போ உங்களுக்கே இப்படி ஒரு அன்பு இருக்குதுன்னு சொன்னால், ஆண்டுடைய அன்பு இதை விட பல மடங்கு பெரிதானது. அதை தான் அவர் சொல்ல வர்றார், இந்த அன்பில் நீங்கள் என்ன செய்யணும், பெருக வேண்டும். நாம் இந்த வருஷத்தில் அன்பில் நீங்கள் பெருக வேண்டும். அன்பு உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? முதல்ல அன்பு இருந்தால் என்ன செய்யும் என்பதை உங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம்  மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. கவனிங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம், நம்ம படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம், பேச்சு திறமை இருக்கலாம், புரியுங்களா, நிறைய உங்களுக்கு சொத்து செல்வம் எல்லாமே இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அவர் சொல்கிறார், அன்பு இல்லைன்னு சொன்னால் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தூக்கி கொண்டு போய் குப்பையில் தான் போடணும். உன் இருதயத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால் நீ எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், பட்டம் வாங்கியிருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நத்திங். சில பேர் நினைக்கிறாங்க, இது என்னங்க இதை விட நமக்கு எல்லாம், இதை வச்சு எல்லாமே நம்ம சாதிச்சிடலாம், இதை வச்சு எல்லாமே நடந்துடலாம், இதை வச்சு நம்ம எல்லாம் வாழ்ந்துடலாம். நான் ஒரு செய்தி ஒன்று நான் படித்தேன், ஒரு நடந்த சம்பவம். கவனிங்க, ஒரு வெளிநாட்டில் ஒரு பெரிய பணக்காரர், அவர் போய் வரத்துக்கு மட்டும் தனியாக ஒரு ஃப்ளைட் வச்சுருக்காராம். கவனிங்க, அவருக்கு தனியாக போய் வரத்துக்குன்னு தனியாக ஒரு அரண்மனை கட்டிருக்கிறாராம். அவர் நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கிறாரு, யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார். அவர் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், நமக்கு நிறைய ஏராளமான தேவையான அளவுக்கு நிறைய பணம் இருக்குது, நம்ம தான் பெரிய ஆள், இதை கொண்டு நம்ம எல்லாமே நம்ம சாதிச்சிடலாம் என்ற எண்ணத்தில், கவனிச்சுட்டு வாங்க, யாரையுமே அவர் என்ன செய்கிறதில்ல, பொருட்படுத்துறதில்ல. அவர் எப்பொழுதுமே அவர் மட்டும்தான் போவார் அந்த ஃப்ளைட்டில், அவருக்காக மட்டுமே ஒரு ஏரோப்ளைனு அவர் மட்டும்தான் போவார், அவர் மட்டும்தான் போய் வருவார். ஒரு பெரிய அரண்மனைங்க, வேறு யாரும் அங்கே உள்ளே போக முடியாது. இவர் எப்போல்லாம் தேவைப்படும் போதெல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார், ஃப்ரீயாக இருந்துட்டு ஃப்ரீயாக வருவார். எக்கச்சக்கமான பணங்களை குவிச்சு வச்சுருந்தாராம். நான் சொல்கிறது கதை இல்லை, உண்மை சம்பவம். ஒரு நாள் அந்த நான் சொன்னல இந்த அரண்மனை, இந்த அரண்மனை விஷயம் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவர் உள்ளே போயிட்டாருன்னா வெளியிலேருந்து யாராலையும் திறக்கவே முடியாது. அதை இவர் மட்டும்தான் திறக்க முடியும். இவர் மட்டும்தான் திறந்துட்டு உள்ளே போக முடியும், வெளில வர முடியும். வேறு யாராலையும் அந்த கதவை திறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அம்சங்களோடு கட்டப்பட்டிருக்கிற ஒரு அரண்மனை. ஒரு முறை என்ன செய்திருக்கார், இந்த அரண்மனைக்கு போயிருக்கிறார். போனவர் சாவியை வெளியிலே வச்சுட்டார். அந்த அரண்மனை திறக்கிற சாவி இருக்கு பாருங்க, வெளியிலே இருந்துடுச்சு. இவர் உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த கதவு பூட்டிக்கிட்டது. கவனிங்க, வேறு யாராலையும் திறக்க முடியாது, இவராலையும் திறக்க முடியாது. அதான் விஷயம். சாவி இல்லை. என்ன பண்ணுறாரு, உள்ளே இருந்து தட்டி பார்த்தாரு, கத்தி பார்த்தாரு. நான் தான் முன்பே சொல்லிட்டேன், இவர் இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, அது தனியாக ஒரு தீவு மாரி இருக்கும். அந்த மாதிரி அரண்மனை யார் வருவா? கத்தி பார்க்குறாரு, தட்டி பார்க்குறாரு, ஆள் நடமாட்டம் இருந்தால் தானே. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவர் தான் எப்பயுமே போனார்னா 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு வர மாதிரி இவர் எங்கேயோ போயிருக்காரு இவங்க நினச்சிட்டாங்க. அங்கே போயிருக்காரு அரண்மனைக்குன்னு நினச்சிட்டு வருவார்னு இவங்க யாரும் தேடலை. நல்லா கவனிங்க நடந்த சம்பவம். கத்தி பார்த்தாரு, தட்டி பார்த்தாரு. அந்த இவர் இருந்த இடத்துக்குள்ளார இவர் போய் எப்பயும் போல் போய் வந்துடுற மாதிரி இருந்தனால இவருக்கு தேவையான போதுமான அளவுக்கு அங்கே உணவு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லாமல் உள்ளே மாட்டிக்கிட்டார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள், 1 வாரம் ஆச்சு. எத்தனை நாள் ஒரு மனுஷன் சாப்பிடாமல் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய விரலில் ஏதோ ஒரு கத்தியால் கிழிச்சு ரத்தத்தால் எழுதினாராம். எழுதி வச்சுட்டு செத்துட்டார், இறந்துட்டார். ரத்தத்தினால் எழுதினாராம். இந்த மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான்னு வசனம் இருக்கு பாரு. அதே போல் இவனா சொன்னார், எவ்வளோ தான் செல்வம் பொண்ணம் பொருள் இருந்தாலும் எனக்கு அது உதவலை. இந்த நேரத்தில் என்ன செய்யலது? அதானே உண்மை. ஏங்க அவருக்கு என்ன இல்லைன்றீங்க? அவருக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த ஆபத்தில், இந்த அவசரத்தில், இந்த நெருக்கத்தில், இந்த நெருக்கடியில் அது உதவி செய்ததான்றதான் நீங்கள் யோசிக்கணும். உதவி செய்ய முடியலையே. பல நாட்கள் கழித்து இவரை எங்கே காணுமேன்னு தெரியல. ரொம்ப நாள் போனவர் ஆளை காணுமேன்னு தேடி பார்த்தா அதை உடச்சி பார்க்கும்போது உள்ள அவர் இறந்து கிடக்கிறார். என்ன சொல்ல வருகிறேன்? பணப்பிரியன் பணத்தினால் திருத்தடலை. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அதான் சொல்கிறாரு இங்கே. நம்ம வாசித்தோம் என்னது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே படித்தோம் பாருங்க, மனுஷர் பாஷையில் பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு உனக்கு இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. நீ எவ்வளோ பெரிய சாமர்த்தியவாதி, திறமைசாலியாக, புத்திசாலியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், நீ என்ன வேணாலும் எவ்வளோ பெரிய செல்வா, பெரிய பதவியில் கூட இருக்கலாம், நீ ஜனாதிபதியாக தான் இரு, நீ யாராக தான் இரு, அன்பு இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. பாருங்க. எனவே இந்த அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம். நிறைய பேர் தாராளமாக கொடுக்குறாங்க. ரைட்டு, கொடுக்கட்டும். அன்பு இல்லாமல் கொடுக்க முடியாது. கொடுக்கறது நான் தப்பாக சொல்லலை. ஆனால் என்ன தான் கொடுத்தாலும் சரி, உள்ளத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. நான் வந்து இந்த மாதிரிலாம் தர்மம் பண்ணிகிட்ருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் அதை பண்ணுறேன். நீ எதையாவது பண்ணப்பா, உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருக்கிறதா? இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா அதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. படிங்க. அன்பு நீடிய சாந்தமும். அன்பு உங்கள் இருதயத்தில் இருந்தால், அன்பில் நீங்கள் பெருகி இருந்தால், அன்பு உங்கள் இருதயத்தில் பெருக்கமான நிறைவான ஒரு அனுபவத்தில் நீ இருந்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி வெளிப்படும்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். எல்லாம் ஒரு நாள் அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். சரி, கவனிங்க.
கடைசி வசனத்தில் கடைசி வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் இருக்குது. நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. அன்பு தான் எல்லாத்தை விட பெரியது. விசுவாசம், நம்பிக்கை அதெல்லாம் தேவைதான், அதெல்லாம் அவசியம்தான். எல்லாத்தை விட எல்லாவற்றிலும் எது பெரிது என்று சொன்னால் அன்பு. இந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்ற, இந்த அன்பிலே பெருக வேண்டும் நம்ம. அப்போ இந்த அன்பு உங்களுக்குள்ளே பெருகி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அன்பு இங்கே நம்ம வாசித்தோம், அது என்னவாக இருக்கும்? அன்பு சாந்தமாக இருக்கும், சண்டை போடாது. உள்ளத்தில் அன்பு இருந்ததுன்னா சாடை பேச்சு பேசாது. எப்போ பார்த்தாலும் மொள 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 யாரையாவது பேசிகிட்டு இருந்தால் தான் சில பேருக்கு தூக்கமே வரும். இதெல்லாம் அன்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பேசுங்க, அன்பாக பேசுங்க, பேசுங்க, தப்பு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வாயை திறந்தாலே அன்பு இல்லை, வம்பு வருது. அவங்க வாயிலேருந்து வருகிற வார்த்தையில் அன்பு இல்லை, அம்பு. ஒரே ஒரு எழுத்து மாறுது பாருங்க. நிறைய பேர் சிலருடைய வாயிலேருந்து வர வார்த்தைகள் எப்படி வருது? எப்படி வருது? அன்பாக அல்ல, அம்பா வருது. அம்பு என்ன செய்யும்? அம்பு என்ன செய்யும்? குத்தும். நிறைய பேருடைய இருதயத்தை குத்துது, நிறைய பேருடைய இருதயத்தை காயப்படுத்துது. இருக்குது. நிறைய பேருடைய வாயின் வார்த்தைகளால் எத்தனை பேரை மனசை கஷ்டப்படுத்துறீங்க, துக்கப்படுத்துறீங்க. பேசுறதெல்லாம் பேசிட்டு நான் என்ன பேசிட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன், இது ஒரு குத்தமா, இது ஒரு தப்பா. நீ பேசுறது எல்லாமே என்னவா இருக்குது? அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. காரணம் என்ன? உன் இருதயத்தில் என்ன இல்லை? அன்பு இல்லை, அம்பு. அதனால் வாயிலேருந்து வரதெல்லாம் அம்பாவே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு ஆளையும் குத்திட்டு போயிட்டுருக்காது. இந்த அம்பு என்ன செய்யுது? குத்தி வம்புக்கு இழுக்குது. அம்பு வம்பு வளர்க்குறது. இன்றைக்கி ஏன் நான் சண்டைகள் வர காரணம் என்ன? உடனே கத்துறாங்க, உடனே சத்தம் சபையில். என்னங்க இது? உள்ளத்தில் தேவ அன்பு இருக்குதா? யார் என்ன பேசினானு ஒரே கத்துறது, ஒரே சத்தம் போடுறது நல்லாவே இருக்குது. அதை பற்றி ஒரு சிந்தையே இல்லையே உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு உங்கள் காரியம்தான் முக்கியம். அன்பை விதையுங்க. அன்பு என்ன செய்யும்? நான் சொன்னேன், அன்பு கொடுக்கும். கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. அன்பு என்ன செய்யும்? கொடுக்கும். நான் சொல்கிறேன், கொடுக்கணும் போது பணம், பொருள், காசை நான் சொல்லலை. கொடுங்க, அன்பு தானாகவே அது இருந்தால் கொடுக்கும், அது வேறு விஷயம். நீங்கள் அதை மாத்திரம் முக்கியப்படுத்தாதீங்க. கவனிங்க, உங்கள்கிட்ட பொண்ணு, பொருள், காசு, பணம் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அன்பு உள்ளத்தில் இருந்தால், ஐயோ எங்களால் கொடுக்க முடியல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல வார்த்தைகளை கொடுங்க. அன்பை மற்றவங்களுக்கு கொடுங்க. நல்ல சொல்ல, இனிமையான வார்த்தைகளை, அனுசரணையான ஆதரவான வார்த்தைகளை சொல்லி மற்றவங்களுடைய மனசை திடப்படுத்துங்க. இதுதான் அன்பு. இன்றைக்கி சில பேர் கொடுக்குறாங்க அன்பை. எப்படி கொடுக்குறாங்க? அவங்களும் அன்பு, நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறத நாங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடைச்சல் கொடுக்குறாங்களாம். இவங்களும் அன்பு என்ன செய்யுன்னு சொன்னால் கொடுக்கும். இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அடுத்தவங்களுக்கு எதையாவது மண்டை குடைச்சல் கொடுத்துட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிட்டு வம்புக்கு இருக்கிறது, எரிச்சல் மூட்டுறது, கோபப்படுத்துறது, சாடை பேச்சு பேசுகிறது, இதெல்லாம் அன்புக்கு அடையாளம் இல்லை. இது உங்கள் உள்ளத்தில் தேவ அன்பு இருக்குதா? ஏன் அப்படி பேசுகிறீங்க? உங்கள் மனசுலேருந்து வாயிலேருந்து வர வார்த்தையினால் யாருக்காவது சந்தோஷம் இருக்குதான்றதை யோசித்து பாருங்கள். நீங்கள் பேசுறதுனால முதல்ல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதான்ற யோசித்து பாருங்கள். இதெல்லாம் சரியில்லை. நான் இப்போ சொல்கிறேன், உங்களுடைய இருதயம் அன்பினால் நிறைஞ்சிருந்தா அன்பில் நீங்கள் பெருக வேண்டும். அப்படி பெருகிருந்தீங்கன்னா அந்த அன்பு என்ன செய்யும்? சும்மா இருக்காது, அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? குடைச்சல் கொடுக்காது. அன்பை வழங்குங்கள், அன்பை விதையுங்கள். அன்பை நீங்கள் அறுவடை செய்யலாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான். நீங்கள் நல்ல வார்த்தைகளை, இனிமையான சொற்களை, நல்ல விஷயங்களை மற்றவங்கள்ட்ட பேசுங்க. அன்பாக பேசி பாருங்கள். உங்கள்கிட்ட பேசுகிறவங்க எல்லாமே உங்கள்கிட்ட அன்பாக பேசுவாங்க. நீங்கள் யாரை பார்த்தாலும் கடுகடுன்னு காயறது, சிடுன்னு பேசுகிறது, சாடை பேச்சு பேசுகிறது, குத்தலாக பேசுகிறது, குத்தல் பேச்சு, நக்கல் பேச்சு, இப்படிலாம் பேசுறதெல்லாம் பேசிவிட்டு எல்லோரும் என்ன பேசுகிறாங்க, எல்லோரும் என்ன கண்டா அப்படி பேசுகிறாங்கன்னா, நீ வாயிலேருந்து என்ன விதைக்கிறியோ அது திரும்பி வருது. என்றைக்காவது எப்பொழுதாவது உங்கள் வாயிலேருந்து ஒரு தன்மையாக, அன்பாக, தாழ்மையாக, பொறுமையாக, மற்றவங்க மனசுடைய புண்படுத்தாமல் அவங்க காயத்தை ஆற்றுற மாதிரி
புண்ணை ஆற்றுற மாதிரி ஒரு நல்ல இதமான வார்த்தையில் பேசுகிறீங்களா? சில பேர் பேச்சு வாயை திறந்தாலே போதும், பேச தொடங்குறனால வாயை எடுத்தாலே போதும், கடுகள் தான், கடுமையான வார்த்தைகள் தான் வரும், சூடான வார்த்தைகள் வரும். சுருக்குன்னு பேசுன்னு சொல்கிறாங்கல்ல, சுருக்கு என்று பேசுறது, குத்தலான பேச்சுகளை பேசுவது, இது ஒரு பெரிய புத்திசாலித்தன திறமசாலின்னு நினப்பு. நான் சொல்கிறேன், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த ஆண்டில், இந்த வருஷ தொடக்கத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. உங்கள் இருதயம் எதனால் நிரப்பப்படணும்? அன்பினால் நிரப்பப்படணும். கர்த்தர் என்னுடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. நீ முதலாவது குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். நீ அன்பில் பெருக வேண்டும். அன்பு இல்லைன்னு நான் சொல்ல, அது பெருக வேண்டும். இருக்குதா? இல்லைன்னா கேளுங்க. யார்கிட்ட? என்னிட்ட இல்லை, கர்த்தர்கிட்ட. நீங்கள் ஜெபத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். அது என்ன அபிஷேகம்? அன்பின் அபிஷேகம். ஒரு ஆவியை உங்கள் இருதயத்தில் ஊற்றுவார். அது என்ன? அன்பின் ஆவி. அந்த அன்பின் ஆவி ஆண்டவர் இருதயத்தில் ஊற்ற யாரை பார்த்தாலும் உங்களுக்கு என்னவா தோணும்? சந்தோஷமாக இருப்பீங்க, அன்பாகவே இருப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும். ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வாருங்கள். தொடர்ந்து நம்ம எதிலெல்லாம் நம்ம இன்னும் பெருகணும் என்பதை ஒரு நாட்களில் நாம் சிந்திப்போம், தியானிப்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. இன்றைக்கு நம்ம ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். என்னது? அன்பின் ஆவி. தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் நிரம்பணும்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். நீங்கள் இப்போ கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்கள் மனசில் இருதயத்தில் ஊற்றுவார். அது ஊற்ற வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு கர்த்தரை நோக்கி தேடுங்க, கேளுங்க. ஆண்டவரே, என்னால் மற்றவங்களை நேசிக்க முடியல தான். கேட்குறேன் தான் அந்த சத்தியத்தை. அதன்படி நடக்க முடியல, அதன்படி இருக்க முடியல, அதன்படி என் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. நான் எல்லார்ட்டையுமே நான் வம்புக்கு பேசுகிறதா சொல்கிறாங்க. எல்லாரும் என்னை வாயாடின்னு சொல்கிறாங்க. நான் எதை பேசுனாலும் குற்றமாகவே இருக்குது. நான் நல்லது சொன்னால் கூட தப்பாகவே நினைக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த அன்பு வேணுமே. நான் அன்பில் குறைவாக இருக்கிறேன். அதனால் யார் என்ன செய்தாலும் என் கண்ணுக்கு குறைவு மட்டும்தான் தெரியுது. மற்றவங்க செய்கிற குறைவை தான் நான் பார்க்குறேன். என்னால் நல்லதை பார்க்க முடியல, நல்லதை பேச முடியல, பாராட்ட முடியல. யார் என்ன தப்பு செய்கிறாங்கன்றதை கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு அதை தான் நான் பார்த்துட்ருக்குறேன். மற்றவங்க செய்கிற நல்லதே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேது. என் இருதயத்தில் குறைவு இருக்கிறது. ஆண்டவரே, என்னை உம்முடைய அன்பினால் நிரப்புங்க, அன்பினால் நிரப்புங்க. அந்த அபிஷேகத்தை தாங்க. அன்பில் நான் பெருகணும், வளரணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆண்டு தொடக்கத்திலே நான் எல்லாவற்றிலையும் நான் வாழ்ந்து பெருகணும். என் குடும்பம் பெருகணும், என் பிள்ளைகள் பெருகணும். எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நான் சொன்னது போல் நீங்கள் சொல்லி இப்போ கேளுங்க. ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு தேவை தேவ அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். உங்களால் தாங்கி போக முடியுதா? உங்களால் சகித்து போக முடிகிறதா? உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறதா? தேவ அன்பு இருந்தால் மட்டும்தான் எதையும் தாங்க முடியும், சகிக்க முடியும். அந்த அன்பு உங்களுக்கு குறைந்திருந்ததா, யார் என்ன சொன்னாலும் உங்களால் தாங்க முடியாது. இப்போ கர்த்தர்ட்ட கேளுங்க. என்னால் தாங்க முடியல, என்னால் பொறுக்க முடியல, என்னால் சகிக்க முடியல, எனக்கு உம்முடைய அன்பு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய தேவ அன்பு வேண்டும். என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்பு ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் நிரப்புங்க, தேவ அன்பினால் நிரப்புங்க. ஒரு விஷயம் நிரப்பு ஆண்டவரே. ரிபாலாதாரா சங்கன மலாதிரா கரபர ஓ ரிபாலாந்தராரி சதலாதுராதர பலபலப லிபாலாந்தராரி சந்தனமலாந்தலாரி கராதி ஆதுரா கரபரப. ஓ லிபாலாந்த் நிரப்புங்க ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, அன்பை ஊற்றுங்க, அன்பின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே.
அவருடைய இருதயத்தில் அன்பினால் நிரப்பு ஆண்டவரே, நிரம்பி வழியேற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த அன்பு வேணும்? எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? எத்தனை பேருக்கு இந்த ஆவி வேணும்? உங்களுக்கு வேணும்னா உங்கள் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கை நீட்டி கேளுங்க. நான் ஏன் கையை உயர்த்த சொல்கிறேன்? எதாக இருந்தாலும் நம்ம கையை நீட்டி தான் நம்ம வாங்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் உங்கள் கையை உயர்த்தி கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அந்த ஆவி வேணும், அந்த அன்பின் ஆவி எனக்கு வேணும், அந்த அன்பின் அபிஷேகம் எனக்கு வேணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கரத்தை உயர்த்தி கரத்தை நீட்டி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார், கர்த்தர் உங்களை நிரப்புவார். ரீபா காலாதாரா சந்தாலாபாரா ரிபாலாந்தாரி சததந்தராரியாதுலா கரபரபரா. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்பு ஆண்டவரே, நிரப்புங்க அப்பா. ஒவ்வொரு மீது நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பு ஆண்டவரே. உங்களுடைய அன்பினால் நிரப்பும், உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பும், உங்களுடைய வல்லமையினால் நிரப்பும். ரீபா காந்தாரா சங்கல்லா கமாலா ரிகாந்தாரா ரிதாரா கரபரா ரிபாலாதாரா தி சதலந்தராரியாதுலா கரபரபரபரா ரிபால பல பல திரந்தர பல தி சந்தனமலா கராந்தியாதுலா கரபரா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அன்பை பெற்றுக்கொள்ளுங்க, பூரண அன்பை, தேவ அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பு ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு மீது நிரப்பு ஆண்டவரே, ஒவ்வொரு இதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. லிபாலாதாரா சந்தன மலாக்கியா ஓ லிபாலாந்தாரா சந்தன மலாக்கராந்தியா துலா கரவரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக மீண்டும் துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அன்பிலே பெருக வேண்டும் என்று சொல்லி அருமையான வார்த்தை தந்தீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் பெருகவே பெருக வேண்டும் ஐயா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன்னு சொன்னீரேன் அப்பா. அந்த கையை உயர்த்தியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் குடும்பமும் ஆண்டவரே அவர் வாழ்ந்து பெருக வேண்டும், வளர்ந்து பெருக வேண்டும், எல்லா வளங்களும் பெற்று எல்லா செல்வமும் பெற்று அவர்கள் பெருகும்படியாக நான் செபிக்கிறேனப்பா. பெருக செய்யுங்கப்பா, பெருக செய்யுங்கப்பா. பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. அன்பால் நிரப்ப ஆண்டவரே, இருதயத்தை உங்களுடைய தேவ அன்பால் நிரப்ப ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தினால், ஆவியினால், அபிஷேகத்தினால் நிரப்பும், ஒவ்வொரு மீது நிரப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தனும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு